ஏடிஎம்கேவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. முதல்ல அந்த கட்சியுடைய இளையரணி பிரிவில் வந்து ஒருத்தவங்க விலகினாங்க, ஒரு நிர்வாகி, ஒரு லேடி. ஆமாம். அடுத்த கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவரும் நடிகருமான ரஞ்சித் இன்னைக்கு விலகிட்டார். அதுக்கு அவர் சில காரணங்களை முன் வச்சிருக்காரு. என்னன்னாக்கா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மது எதிர்ப்பு போராட்டம் மற்றும் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கான போராட்டங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன். அதனால தான் கட்சியில் வந்து சேர்ந்த எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு பதவியும் கொடுத்தாங்க. நானும் என்னுடைய போராட்டங்களை கட்சி சார்பாக நடத்திட்டு வந்தேன். இப்போ திடீர்னு ஏடிஎம்கேயோட போய் கூட்டு சேர்ந்துருக்காங்க. இந்த கூட்டணி என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அதில் ஒரு நியாயமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறேன். என்னன்னாக்க, 2 வாரங்களுக்கு முன்பு வர ஒரு மாநில அரசாங்கத்தை மிக கடுமையாக திட்டின ஒரு கட்சி இன்றைக்கி என்ன ஒரு அடிப்படையில் போய் கூட்டணி வைக்கிறாங்கன்றது தான் அவருடைய கேள்வி, ஆதங்கம். இந்த மாதிரியான ஒரு திடீர்னு வந்து கட்சியில் வந்து பிரிஞ்சு போகிறது நிர்வாகிகள், அது மாநில துணைத் தலைவர், அதெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவாக இருக்காதா? இல்லை, இவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்ம டி ராஜேந்தர் பேசுகிற மாதிரியே தான் இருக்குது. இவருக்கு வந்து இல்லை, அவர் இப்படிதான் திடீர்னு ஆதரிப்பார், பட்டாங்க எதிர்த்து பேசிடுவார், திடீர்னு ஒன்று சொல்லுவார், அப்புறம் எங்கேயாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இதுல பண்ணிட்டு இருப்பார். இவர் இப்போ அதுக்கு வந்து எங்க இருந்தார்? ஏடிஎம்கேல தான் இருந்தார். அங்க மது கடைகளை அவங்க தான் திறந்து வச்சாங்க. விவசாயிகளுக்கு எதிராக அவங்க பெருசா ஒண்ணுமே ஜெயிலில் இருக்க வரைக்கும் அந்த கட்சியில தான் இருந்தார். இவரு அப்பெல்லாம் மது கடைகளை எடுத்து போராடினாரு, இல்ல விவசாயிகளுக்காக போராடினாரு. இருந்தாரு. அம்மா இறந்தாங்க. இறந்த உடனே அதுக்கப்புறம் ஏதோ அங்க ப்ராப்ளம் வந்த உடனே இங்க மழைப்படி இங்க ஓடி வந்துட்டார். யார்கிட்ட? நம்ம ராமதாஸ் கிட்ட ஓடி வந்துட்டார். இங்கே ஓடி வந்து எத்தனை போராட்டங்கள் நடத்துறாரு, மதுக்கடைகள் என்ன பண்ணாரு? அவர் கட்சியில சேர்ந்த ஒரு சில மாதங்கள் தான் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது. இல்ல இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதாவது இந்த அமமுக தினகரன் கட்சியில இருந்து ஈரோடு மாவட்ட செயலர் ஒருத்தர் விலகினார். நம்ம கூட பேசணும். அவர் பேர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ரஞ்சித் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரான்றதே வந்து பல பேருக்கு தெரியல. இது வந்து இப்ப நீங்க என்னமோ சொல்றீங்க, அவர் என்னமோ ஒரு பெரிய தொண்டர் படையோட ஒரு 10 லட்சம் பேரோட வந்து கட்சியில இணைஞ்ச மாதிரியும் 10 லட்சம் பேரோட ஒரு பிரிஞ்சு போற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவா நடிகர்களை விரும்பாத கட்சி, உங்களுக்கு தெரியும். அது ஒரு பெரிய ஆச்சரியமான திருப்பம். அவங்களுக்கு நடிகர்கள் அந்த காலத்துல இருந்து பிடிக்காது. ஏதோ இவரு இந்த கொங்கு நாட்டுக்காரருங்கிறதுனாலையும் கட்சி எப்படியோ வளருங்கிறதுனாலையும் இவரு சினிமாவில இருந்து ஒதுங்குறதுனாலையும், அதையும் நீங்க சொல்லணும், ஒரு சினிமாவில் ஆக்டிவா இல்லை, எந்த ஒதுங்குறதுனாலையும் சரி நம்ம கூட சேர்ந்து போராட வரார் அப்படிங்கிற ஒரு இதுலயோ இல்ல கட்சிக்கு ஒரு நட்சத்திர முகம் வேணும்னு சேர்த்து போட்டிருந்தாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, மாநில துணைத் தலைவருங்கிற ஒரு பெரிய பதவி. அதுதான் வந்து இடிக்கிற சமாச்சாரம். என்னன்னா, ஒரு நெருடக்கூடிய சமாச்சாரம். ஒரு மாநில துணைத் தலைவர் வந்து கட்சியை விட்டு விலகிற அளவுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க. என்ன ஏடிஎம்கேல இருந்ததை விட இங்க ஒரு நல்லா தான் வச்சிருந்தாங்க. ஏடிஎம்கேல ஒரு பதவியை சொல்லுது. ஆமா, ஏடிஎம்கேல ஒரு எந்த போஸ்ட்ல வச்சிருந்தாங்க சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவமான ஒரு போஸ்டா பேச்சாளர் வச்சு நீ நம்ம கட்சிக்கு பாடுபடுச்சு. இது வந்து ஒரு எலெக்ஷன், நேற்று அன்புமணி சாரோடைய பிரஸ் மீட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. ஒரு கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கட்சியில் வந்து திடீர்னு விலகிறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுறது உண்மைதான். தினகரன் கட்சியிலேருந்து அந்த ஒரு சில பேர் பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா? எப்படி அமமுகவின் முகமாக தினகரன் மட்டுமே அடையாளப்படுத்தப்படுகிறாரோ அப்படிதான் மக்களுக்கு தெரியுதோ, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம குழந்தை கூட சொல்லிடுவோம், ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி தான்றது தெரியும். அதனால் இவர் விலகினாலும் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 10 லட்சம் பேரோட பிரிஞ்சு போல. ஆனால் அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து கட்சியுடைய தலைமை வந்து இப்படி ஒரு பதவியை கொடுத்துருக்கணுமான்ற ஒரு கேள்வி வருது. அது தெரியாமல் கொடுத்துட்டாங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு ஆங்கிலையும் யோசிச்சு பார்க்கணும். இப்படிப்பட்டவங்க கட்சியில் வந்து விலகுவாங்கன்றது தெரிஞ்சு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்றும் அப்படி ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் அந்த ஒரு முன்ஜாக்கிரதை கூட இல்லாமல் கொடுத்துட மாட்டாங்க. ஆனாலும் இப்போ என்னன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து பாமக தொண்டர்கள் வந்து சோர்வடைய வைக்குது. ஏன்னா இப்போ முன்னாடி அந்த பிரஸ் மீட் நடந்தது இல்லையா? அதில் அன்புமணி அவர்கிட்ட வந்து சரமாரியான கேள்விகள். அதில் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம், எல்லாரும் வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து ஒரே கேள்வியை தான் கேட்குறாங்க. அதனால அவர் போயிட்டாரு. அது உண்மையிலே அவர் தான் அந்த பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணாரு. அது அவரு தான் என் விளக்கம் போறேன் அப்படின்னு வந்தாரு. அவர் நிலப்பாட்டை விளக்குறாரு. நீங்க ஸ்டீரியோ டைப் மாதிரி கேட்ட கேள்வியே திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருக்கும் வராது. திரும்ப அதே தான் ஷூட் பண்றீங்க, அதே கொஸ்டின் ஷூட் பண்றீங்க. சரி, ஒரு மனுஷன் நம்மளுக்கு பிரஸ் மீட் பண்ணி அவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, அவரை கொஞ்சம் பேச விடுவோம். அவர் கருத்துக்கள் பல தடவை சொல்றாரு. சொன்ன கருத்துக்களை எத்தனை தடவை திரும்ப சொல்ல முடியும்? அந்த கேள்வி வந்து எப்படின்னாக்கா, நீங்க காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி ஒத்துக்காது உங்களுக்கு தெரியாது, நான் சாப்பிட்டேன்னு சொல்றது தான் அவர் வந்திருக்காரு. நீங்க மாத்தி கேள்வி கேட்டீங்க, அப்புறம் போட்டு குழப்பினதுல அவர் ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி இதுக்கு நான் என்னோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் கேட்கறதா தெரியல, நீங்க உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு கோவத்துல போயிட்டாரு. ஆனா ஒண்ணு கேட்கிறேன், இங்க இவ்வளவு கேட்க தெரியுது இல்ல? வைகோ எப்படி எல்லாம் திமுக போட்டு திட்டின அவரை பத்தி இன்னைக்கு அதை கேட்கறீங்களா? முக ஸ்டாலின் உங்க வைகோவில் எவ்வளவு சண்டை, நான் இந்த அவையை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு வைகோ எவ்வளவு அட்டகாசமான அவரை ஏன் கேட்கறீங்க? இது நடக்கிற விஷயங்கள் என்னன்னா, பாமக வந்து இப்போ ஒரு செய்தி போடும் ஒரு பெரிய விஷயமாக பத்திரிகைகள் அவரை அணைந்து பத்திரிகைகள் நல்ல தீரி போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவரை அணை கொண்டிருக்கிறது. ராமதாஸ் ரொம்ப கருத்தா இருக்கிறார், அவர் நம்ம யாரையும் புண்படுத்தக்கூடாது,
எல்லாரையும் ரொம்ப ஒரு பக்குவமா இருக்கிறார். நம்ம கண்ணியமா இருக்கணும், நமக்கு தேர்தல் முக்கியம், வெற்றி முக்கியம்னு சொல்றாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரஞ்சித்ங்கிறவர் பாமக வளரும் போது அந்த கட்சியில கிடையாது. பாமக பெரிய கட்சியா வளர்ந்து அமைச்சரவை இருக்கும்போது அது வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டு வந்துருக்கும்போது அந்த கட்சியில கிடையாது. எங்க இருந்தோ சில மாதங்களுக்கு முன்பு வந்தார், இடையில் வந்தார், இடையிலே போய்விட்டார். இவரால் அந்த கட்சிக்கு என்ன உங்களுக்கு வந்து பெரிய இது வந்துட போது, ஒரு மரத்து கிளையில் வந்த ஒரு பறவை பறந்து விட்டது, அந்த மரத்திற்கு என்ன வந்து விடும், அது போக்குல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி பிற கட்சியில இருந்து ஆட்கள் இருக்கிறது வந்து எல்லா கட்சியும் செய்யக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டுகள் எல்லாமே நடக்கும். ஆனாலப்பட்ட எம்ஜிஆர் கருணாநிதியும் பிரிஞ்சு எவ்வளவு பெரிய வரலாறுகள் கண்ட தமிழ்நாடு இது. அதுல ரஞ்சித் போய் பிரிஞ்சுட்டா இது ஒரு கதை, நீங்க இவ்வளவு திரும்பி பேசிக்கிட்டு இருக்கு.